அனைவருக்கும் காலை வணக்கம். 3224 ரிசல்ட் வந்து 3224 டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற இதில் மட்டும் நம்ம எந்தவித மாற்றமுமே நம்ம செய்யலை. டபுள்ஸ் கண்டிப்பாக வரும்னு நினச்சோம். அது ஏசியில் வரும் இல்லை பிசியில் வரும்னு நினச்சேன், ஏபியில் வரும். ஸோ 37687747755 அப்படிங்கிற மாதிரி நேற்று காலையில் இருக்கிற கணிப்பில் நம்ம கெஸ்ஸிங் பார்த்தோம். ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து 1 மணி 1:30 மணி டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் கெஸ்ஸிங் டெப்த்தாக பார்த்தா 3421 அப்படிங்கிற மாதிரி ரம்மியில் வர மாதிரி இருந்துச்சு. அதாவது 1 2 3 4 4 5 6 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு. நம்ம அதை வந்து போஸ்ட்லேயும் நம்ம போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா 376 அப்படியே ஃபாலோஅப்பில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 3241 அப்படின்னு எடுத்தேன். ஆனால் ரிசல்ட் வந்து 3224. நல்லா பாருங்கள், 3 இந்த 1க்கு பதிலாக 2 வச்சுருந்தேன்னா 4D டேரெக்டாக நேற்று வந்துருக்கண்டியது. 243 அப்படின்னா 243 பாக்ஸில் போட 24 அப்படிங்கிறது வரும். அதில் பிசியில் பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் நேற்று நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுத்தது. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் போஸ்ட் போடும்போது அனைத்து நண்பர்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா எத்தனை நண்பர்கள் பார்க்குறாங்க எனக்கு தெரியல. நேற்று ஒரு நண்பர் போட்டிருந்தாப்புல, எத்தனை நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னு நண்பர்கள் பார்க்குறீங்கன்ட்டு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத போடுங்க. இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நம்ம 1:30 மணி மேக்ஸிமம் 1:30 மணிக்குள்ளே நம்ம டேப்பில் போட்டுடலாம். ஏன்னா 1 மணி டியர் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். 1:05 டியர் ரிசல்ட் வந்துடும். மேக்ஸிமம் 1:30 மணி கரெக்டாக அந்த டைமில் ரெகுலராக இந்த மேலே அந்த டைம் மாறாமல் வந்துடும். ஏன்னா மிஷின் நம்பர் நான் என்ன மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. சப்போஸ் இந்த போஸ்ட் டைமில் ஏதாச்சும் மாற்றம் இருந்தால் நான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இன்னைக்குரிய கணிப்பை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இன்னைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி பார்க்குறது, நான் என்ன மாதிரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது திங்கள் செவ்வாய் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபியில் டபுள்ஸ் வந்தால் அதுக்கு அடுத்த நாளாக எப்படி வருது, அதுக்கு ஒரே ஒரு கம்பெனி மேட்சிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக இது மூலியமாக சொல்லிடுறேன். ஸோ இதுபடி வைக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியில் ஃபுல்லாக பவரில் கிடைக்கிது. ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஏபியில் டபுள்ஸ் இருக்குது, 771. இது வந்து திங்கக்கிழமை பாக்கியதாராவுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி வந்தது. 771க்கு 349 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 229 அப்படிங்கும்போது 7க்கு 3 7க்கு 4னா 2க்கு அந்த பேட்டர்ன் படி பார்த்தோன்னா 2க்கு 4 2க்கு 5. இங்கே 1க்கு 9 அப்படின்னா 9க்கு வந்து 0. ஸோ இதுலேருந்து எனக்கு இந்த பேட்டர்னில் இந்த கம்பெனியில் ஏபிசி அல்ல டபுள்ஸு அப்படின்னு சொல்லி வந்தால், ஏபி டபுள்ஸுன்னு வந்தால் அந்த பேட்டர்ன் படி வர்றதில் 450 அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட். இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வேறு எந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் நிறைய தடவை டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து 450 அப்படிங்கிற ஒரு எண்ணு கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கலாம். 2க்கு 4 2க்கு 5 9க்கு 0 அப்படிங்கிறத ஒரு செட்டோட இந்த கணிப்பை அப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து 2 மணி வரைக்கும் 1 மணி ரிசல்ட் வர்ற வரைக்கும். ஏன்னா ஒரு சில நாள் நம்ம கொடுக்குறதுல அன்றைக்கி 781 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தது அப்படியே 18 அப்படியே சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டியரில் அப்படியே 18 நம்மளுக்கு வருது, பாஸ் ஆகுது. நம்ம எடுக்கிற எண்கள் எல்லாமே அப்படியே இப்போ கண்டினியூஸாக டியரில் வந்துகிட்டு இருக்குது. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கிறதையும் எஸ் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி போஸ்ட் பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஓகே இல்லை ஏதாச்சும் ஒன்று போடுங்க. அப்போ தான் தெரியும் எத்தனை நண்பர்கள் பார்க்குறீங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அனைத்து நண்பர்களுமே போஸ்ட்டில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஓகே, 450 சரி. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த கம்பெனி சார்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் 883 இதே மாதிரி 224 அப்படிங்கிற பேட்டர்ன் வேறு எதுக்குலையாச்சும் இருக்கா? 224 355 466 அப்படிங்கிற மாதிரி வேறு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேட்டர்னில் எங்கேயாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
அப்படி பார்த்தா அதே மாதிரி ஃபார்மெட்டில் வந்தால் திருப்பி எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். 155 224 155. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 155 இருக்குது, இந்த இடத்துல 155 இருக்குது. இந்த 155ங்கிறது ஒரு பேட்டர்ன், 224ங்கிறதும் பேட்டர்ன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1ல் ஆரம்பித்து 5 5, இதில் பார்த்தீங்கன்னா 2ல் ஆரம்பித்து 2 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இந்த ஒரு கரண்ட் இது எப்படின்னா, இது ஏப்ரல் மாதம் ரிசல்ட், இதில் எப்படி வந்திருக்கு அப்படின்றது இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். 220 அப்படின்னு கிடைக்குதுங்களா? 220. ஸோ 220ம் 224ம் பேட்டர்னில் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இது கீழே 220, இது மேலே 224. சரி. ஸோ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 220 அப்படின்னா இந்த 2க்கு இந்த 2 5னா இந்த 2க்கு இந்த 2க்கு 0. ஸோ இந்த பேட்டர்ன் படி வந்தால் சரி, இந்த 2க்கு 9. 220 இந்த 2க்கு இந்த 2க்கு 5 அப்படின்னா இந்த 2க்கு இந்த 2க்கு 9. ஓகே, 2க்கு 9, 2க்கு 5, 2க்கு 1. அப்போ 2க்கு 9, 2க்கு 1, 2க்கு 5, 2க்கு 1னா 2க்கு 9, 2க்கு 1. ஓகே, இப்போ வந்து 0க்கு 8, 0க்கு 8 அப்படின்னா 4க்கு 6. ஸோ இந்த படி எனக்கு கிடைக்கிது 916 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா? 916. இவ்வளோ தான் போர்டு இன்றைக்கி. அதாவது இந்த இடத்துல மேலே இதுவும் இருக்குது, 443 அப்படின்றது. 443ங்கிறது வேறு, அது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. இதில் அப்படி கிடையாது. இந்த 220ம் 224ம் சேம் மெத்தட் தான். அது ஆனால் பவர் சார்ட்டில் 2க்கு 0, 2க்கு 1, 2க்கு 0க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மேட்சிங்கில் 224 மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 916 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம போர்டில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. 450 916 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5ம் 6ம் எப்படின்னா 2க்கு 5, 2க்கு 6. ஸோ 5 6 ஆல் போர்டில் நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45 54 50 05 91 19 16 61. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஆல் போர்டில் கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி 96 69. இவ்வளோ தான் நண்பர்களே நம்மளுடைய கெஸ்ஸிங். அதாவது 40 4004 இதுவும் இருக்குது. இது அப்படியே நீங்களே பார்த்துக்கலாம். ஒருத்தர் ஏபிஎஸ்சிபிசியில் எப்படின்னு ஜஸ்ட்டு பார்த்துங்க. இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்புகளாக நம்ம பார்க்குறோம். வேறு சேஞ்சு இருக்கலாம் மேபி. இன்றைக்கி வந்து இதையே நம்ம நிலையான ஒரு கணிப்பாக எடுக்க முடியாது. இந்த ரெண்டு செட்டையும் 450 916ங்கிறது இது இல்லாமல் இன்னும் ஒரு செட்டு இருக்கலாம் மேபி. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது உங்களுக்கு 1:30 மணிக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த நம்பரை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாச்சு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அது 6, 450 916 அப்படிங்கிறது பாக்ஸ் அப்படிங்கிறதோட இந்த கணிப்புகளை நம்ம முடிச்சிக்கலாம். சரியா? மற்றபடி வேறு இந்த மாதத்தில் வேறு ஸ்ரீசக்தியில் இப்போ இன்னும் இன்டெப்த்தாக பார்த்தா அந்த 224 அப்படின்னு பாக்கியதாரில் வருதா, அந்த 224 வரும்போது அதில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத, அதாவது நம்பர் ஒரு எண்ணா அதை பார்த்து அதை ஜாயின் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு 224 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 1 2 3 அப்படின்ட்டு இருக்குது. 1 2 3 இருக்குது. 5 1 2, இதில் 4 1 தான் மிஸ்ஸிங். அப்படிங்கும்போது
இந்த பேட்டர்ன் எடுத்தோன்னா நம்மளுக்கு 5 செட்டை மேட்ச் பண்ணணும். 1 2 3 அப்படிங்கும்போது இதில் வந்து 5 7 4 அப்படின்ட்டு இருக்கு. இந்த 5 7 4 இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டில் வரும்போது 1 2 3 3 2 1 2 3 1 2 1 3 அப்படின்னு மாறி மாறி வந்துச்சுன்னா இந்த 5 7 4 எப்படியெல்லாம் அப்படியே ஷஃபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதைப்படி வச்சு தான் நான் நேற்று வந்து எடுத்த கணிப்பு 34-21 நினைக்கிறேன். ஆமாம், நேற்று நான் வந்து மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் போட்டது. அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்த்தேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் இவ்வளோ தான் கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, எப்படி போட்டிருக்க கெஸ்ஸிங்கிறது உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.